தேவனுக்கே மகிமை. ஜோசப் தமிழ்ல யோசேப்புன்னு அழைக்கப்படுது. தன் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான மகன் தான் ஜோசப். ஒரு நாள் அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதை தன் சகோதரரிடத்துல போய் சொல்லும் போது அவங்க பொறாமப்பட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும். ஒரு நாள் ஜோசப்பை அவங்க குழியில தள்ளினாங்க. அந்த வழியாய் போய்கொண்டிருந்த ஒரு எகிப்தியன் கிட்ட அவரை வித்துட்டாங்க. அவர் போத்திபாரின் வீட்டுல இருந்தார். போத்திபாரின் மனைவி ஜோசப் மேல குற்றம் இல்லாம இருந்த போதும் அவரை குற்றச்சாட்டி அவரை சிறையில போட்டாரு. அப்பொழுதும் ஜோசப் ஏசப்பா மேல இருந்த நம்பிக்கையை விடாம அவரை பற்றி கொண்டிருந்தார். அந்த சிறையில் உள்ளவர்களுடைய சொப்பனங்களை அவர் விலக்கி அர்த்தங்களை சொன்னார். ஒரு நாள் பார்வோன் ராஜாக்கு கனவு வந்தது, சொப்பனங்கள் வந்தது. அப்ப அவருக்கு அதோட விளக்கம் தெரியல. யோசேப்பை அழைத்து வர சொன்னார். அவர் பார்வோன் ராஜா யோசேப்பின் இடத்துல கனவை சொல்லும்போது யோசேப்பு 7 வருடங்கள் செழிப்பாகவும் பசுமையாகவும் 7 வருடங்களுக்கு பின்பு கடும் பஞ்சமாகவும் இருக்கும் என்று சொன்னார். அதை கேட்ட பார்வோன் ராஜா ஆச்சரியப்பட்டு ஜோசப்பை எகிப்தின் ஆட்சியாளராக மாற்றினார். எகிப்தின் ஆட்சியாளராகிய ஜோசப் அவருடைய அறிவினால பஞ்சகாலத்திற்கு முன்பே தானியங்களை சேமித்து வைத்து எகிப்து நாட்டை காப்பாற்றுறார். அந்த பஞ்சகாலங்களின் அப்ப ஜோசப் உடைய சகோதரர்கள் எகிப்து நாட்டுக்கு வந்தாங்க. தானியத்துக்காக எகிப்து நாட்டுக்கு வந்தாங்க. ஜோசப் உடைய சகோதரர்களுக்கு தெரியல எகிப்தின் ஆட்சியாளர் தான் ஜோசப் என்று. ஆனா ஜோசப்புக்கு தெரியும் இவங்க தான் நம்மளுடைய சகோதரர்கள் என்று அவருக்கு தெரியும். அவர் சொன்னாரு, நான் தான் சகோதரர் என்று. பாருங்க, ஜோசப்புடைய சகோதரர்கள் வந்து ஒரு எகிப்தியன் கிட்ட ஜோசப்பை விற்கிறாங்க. அப்ப வந்து அவருக்கு ஒரு கடுமையான நேரம் தான். ஆனா ஏசப்பா அதையே நன்மையாக மாற்றி அவரை எகிப்துக்கே ஆட்சியாளராக மாற்றினார். அதே போல ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில தீமையே விதைத்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். ஏசப்பா நம்மளுடைய நலனுக்காக சில பேரை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார். அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டு நலத்துக்காக சிஎம் ஜோசப் விஜய் அங்கிள நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவர் நம்மளுடைய நல திட்டங்களுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அது நல்லபடியாக நடக்க நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஏசப்பாவுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. அன்றைக்கு பைபிள்ல ஜோசப் எகிப்து மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினார். அதே போல தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற சிஎம் அவருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு நலத்துக்காகவும் நம்மளுடைய நலத்துக்காகவும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் தேவன் நம்மளுக்கு ஒரு சிஎம் அவர்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். மீண்டும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஏசப்பாவுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் தீமையையும் நன்மையாக மாற்றுகிறதா இருக்கிறார். நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது எல்லாவற்றையுமே அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் நம் தேவன் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக கொடுத்த சிஎம் அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். அவருடைய கிருபையும் தயவும் எப்பொழுதும் சிஎம் அவர்கள் மேல இருக்கணும். நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் எங்கள் தமிழ்நாட்டுக்காக கொடுத்த சிஎம் அவர்களுக்கு அவங்க கொடானக்கூடிய நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவரா இருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையுமே நீங்க கூட இருந்து செயல்படுங்க. எங்களுடைய நல்லதுக்காக செய்யற ஒவ்வொரு திட்டங்களிலையும் நீங்க செயல்படுங்க. அதை செயல்படுத்த உங்களுடைய கிருபையை செய்யுங்கப்பா. அது நன்மையாக முடிய உங்களுடைய கிருபை இருக்கட்டும். நீங்க சிஎம் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு திட்டங்களும் எங்களுக்கு நன்மையாக முடிய இந்த கிருபை செய்யுங்க. எங்களோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும். சிஎம் அவங்களோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இந்த கிருபையும் தயவும் எப்பொழுதும் எங்களோடு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஆமென்.